इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् तर्कसंग्रह दीपिकायां मंगलश्लोकः तस्य अर्थश्च अस्माभिः चिन्तितः போன பாடத்துல நாம தர்க்க சங்கிரகத்தினுடைய மங்கள ஸ்லோகமும் தர்க்க சங்கிரக தீபிகையினுடைய மங்கள ஸ்லோகமும் நாம பார்த்தோம். இப்போ அந்த மங்கள ஸ்லோகத்தினுடைய நிரூபணம் எதுக்காக பண்ணணும், மங்கள ஸ்லோகம் ஏன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நாம போன வாரமே பார்த்தோம். ஒரே ஒரு நிமிஷம். தத்ர प्रारिप्सितस्य ग्रन्थस्य निर्विघ्न परिसमाप्त्यर्थम् अथवा चिकीर्षितस्य ग्रन्थस्य निर्विघ्न परिसमाप्त्यर्थम् इष्टदेवता नमस्कार लक्षणम् श्रुतिबोधित कर्तव्यताकम् शिष्य शिक्षायै கிரந்தத்தோ நிபத்னாதி நிதாயேதி அப்படின்னு தர்க்க சங்கிரக பங்கி. இதுல மங்களம் மங்களம் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். இஷ்டதேவதா நமஸ்காரா மங்களம் அப்படின்ற விஷயத்த நாம பார்த்தோம். ஒண்ணு. ரெண்டாவது அந்த மங்களம் ஏன் கிரந்தத்துல சேர்க்கிறா, ஏன் கிரந்தத்துல அந்த மங்களத்தை சேர்த்து சொல்றா. மங்களம் இஷ்டதேவதா நமஸ்காரம் இல்லையா, அந்த நமஸ்காரம் காயிகம் வாச்சிகம் மானசிகம் அப்படின்னு மூணா சொல்றா. காயிக நமஸ்காரம் அப்படி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றது, அதுவும் இஷ்டதேவதா நமஸ்காரம் தான். வாச்சிகம் அப்படின்னு சொன்னா வாயாலேயே கோவிந்தா முகுந்தா அப்படின்னு சொன்னாலும் மங்களம் தான். மானசிகம் மனசால தியானம் பண்றது, இதுவும் மங்களம் தான். இப்படி 3 விதமாக மங்களம் இருக்கு. அதை பண்ணிட்டா அதே நீங்க மங்களம் பண்ணினேல் அப்படின்றது தெரிவிக்கிறதுக்காக ஏன் அந்த கிரந்தத்துல வேற சேர்க்கிறீங்க நீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற. மங்களம் கிரந்தத்துல ஏன் சேர்க்கிறா அப்படின்னு கேட்டா, சிஷ்ய சிக்ஷாயை அப்படின்னு ஒரு சமாதானம் சொன்னான். சிக்ஷா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இது செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்றது தெரிவிக்கிறதுனா சிக்ஷா. கர்த்தவியத்துவ ஞானம் சிக்ஷா, கர்த்தவியத்துவ பிரகாரக ஞானம் சிக்ஷா. இதம் கர்த்தவியம் இதம் கர்த்தவியம் மங்களம் ஆச்சரணீயம் கிரந்தாரம்ப சமயே மங்களம் கர்த்தவியம் இது போதனம் எதஸ்தி ததேவ போதனம் அத்த சிக்ஷா அப்படின்ற சப்தத்தினால சொல்றோம். அப்ப அன்னம் பட்டர் என்ன பண்றார் அப்படின்னு இந்த கிரந்தத்துல ஏன் சேர்க்கிறார் அவர் அப்படின்னு கேட்டா, மம சிஷ்யாக அப்படி கிரந்தாரம்ப சமயே மங்களம் குருயுஹு, மங்களத்தை செய்யணும். மம சிஷ்யைரபி மங்களம் கர்த்தவியம் இது போதனார்த்தம் தத்ர மங்களம் நிபத்தியதே, கிரந்தே நிபத்தியதே. இதுதான் மங்கள நிபந்தனம்னு பேர் இருக்கு. இது ஏன் பண்றான்னு கேட்டா, சிஷ்ய சிக்ஷார்த்தம். மங்களம் ஏன் பண்றா அப்படின்னு கேட்டா, நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம். இப்படி 2 விதமான சமாதானங்கள் இங்க சொன்னான். இந்த விசாரம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்ன விசாரம் பண்ணினோம் அப்படின்னு கேட்டா,
निर्विघ्न परिसमाप्त्यर्थम मंगलम क्रियते इति भवद्भिः उक्तम. நீங்க சொன்னேன் நிர்விக்ன பரிசமாப்திக்காக மங்களம் பண்றோம் அப்படின்னு சொன்னேன். வாஸ்தவம் தான், நிர்விக்ன பரிசமாப்திக்காக மங்களம் பண்ண வேண்டியதுதான். ஆனா இது எப்ப நடக்கும்? இது அந்த பரிசமாப்திக்கு மங்களம் காரணமாக இருக்கிற பட்சத்துல மங்களம் காரணம் அது இருக்கணும். அப்பதான் அந்த காரியமான சமாப்தியானது கிடைக்கும். இது ஆல்ரெடி நமக்கு சித்தமா இருந்ததுன்னு சொன்னா இப்போ நீங்க சொல்ற பிரகாரம் சமாப்திக்காக மங்களம் பண்ண வேண்டியதுதான், தப்பு கிடையாது. ஆனா இந்த காரிய காரண பாவமே சித்தமாகலையே அப்படின்னு கேக்குறான். சமாப்திக்கு மங்களம் காரணம் அப்படின்னு சித்தமான பட்சத்துல நீங்க பண்ணுங்க, மங்களத்துக்காக இது சமாப்திக்காக மங்களாச்சரணம் பண்ணுங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இந்த காரணமே சித்தமாகலையே, ஏன் அப்படி சொல்றே? காரணம் ஏன் சித்தமாகல அப்படின்னு கேட்டா பதில் சொல்றா, காரிய காரண பாவம் எப்போ சித்தமாகும் அப்படின்னு கேட்டா அன்வய சகஜார ஞானம், வெதிரேக சகஜார ஞானம், இது ரெண்டும் இருக்கிற பட்சத்துலதான் காரிய காரண பாவ ஞானமானது நமக்கு கிடைக்கும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ கபாலங்கள் கடத்துக்கு காரணம் சொல்றான். எப்படி கிடைச்சது அது? அந்த மாதிரி காரிய காரண பாவ ஞானம் எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டா கபால சத்வே கடசத்வம், கபாலாபாவே கடாபாவ. கபால சத்வே கடசத்வம், காரண சத்வே காரிய சத்வம், இதுக்கு அன்வய சகச்சாரம்னு பேர். இது நாம தெரிஞ்சுக்கணும். அன்வய சகச்சாரம் இந்த காரியத்துக்கும் காரணத்துக்கும் இருக்கு. காரியத்தினுடைய அன்வய சகச்சாரம் இந்த காரணத்துக்கு இருக்கு. காரியத்தினுடைய வெதிரேக சகச்சாரம் இந்த காரணத்துக்கு இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுட்டாதான் இது காரியம் இது காரணம்னு காரிய காரண பாவஞானம் நமக்கு வரும். இப்போ பாருங்க, காரண சத்வே காரிய சத்துவம், இந்த இடத்துல என்னாச்சு? கபால சத்வே கட சத்துவம், இது அன்வய சகச்சாரம்னு பேர். இந்த கடத்துக்கு அன்வய சகச்சாரியாக இந்த கபாலம் இருக்கு. கடத்துக்கு வெதிரேக சகச்சாரியாக இந்த கபாலம் இருக்கு. வெதிரேக சகச்சாரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காரணாபாவே காரியாபாவ. கபாலம் இல்லைன்னு சொன்னா கடமும் இல்லை, கபாலம் இருக்குன்னு சொன்னா கடமும் இருக்கு. இப்படி நாம 4-5 இடங்கள்ல பார்த்து தெரிஞ்சுண்டு ஓஹோ அப்போ கபாலம் கடத்துக்கு காரணம் போல இருக்கே அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வரும். அப்போ கடத்துக்கு கபாலம் காரணம் அப்படின்னு எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா கபாலம் இருந்தா கடம் இருக்கும். கபாலம் இருந்தால் அப்படின்னு இல்லை, கபாலம் இருக்கிற பட்சத்துல கடம் இருக்கும். கபாலம் இல்லைன்னு சொன்னா கடம் இருக்காது. இப்படி அன்வய வெதிரேக சகச்சாரத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வித்தியார்த்திகள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம். அன்வய சகச்சாரா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா காரண சத்வே காரிய சத்வம், இது அன்வய சகச்சாரத்தினுடைய ஒரு ஸ்வரூபம். வெதிரேக சகச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா காரணாபாவே காரியாபாவ, இது வெதிரேக சகச்சாரத்தினுடைய ஸ்வரூபம். சொல்றச்சு இந்த மாதிரி சொல்லணும். காரியத்தை குறிச்சு அன்வய சகச்சாரியாக காரணம் ஆயிடுத்து, அப்படி காரணம்தான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காரியத்தை குறிச்சு வெதிரேக சகச்சாரி காரணம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சுட்டாதான் கடம் பிரதி கபாலம் காரணம் அப்படின்ற காரிய காரண பாவ ஞானம் நமக்கு வரும். சரியா? அப்ப இந்த இடத்துல என்ன? சமாப்திக்கு மங்களம் காரணம் அப்படின்ற காரிய காரண பாவம் நாம தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா ஆல்ரெடி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருத்து. இந்த விஷயத்தை பத்தி
இது காரியம் இது காரணம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்செடுத்தோம்னு சொன்னா நீங்க சமாப்திக்காக மங்களத்துல இறங்க வேண்டியது அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். ஆனா இந்த காரிய காரண பாவமே நமக்கு தெரியலையே. சமாப்தி காரியம் மங்களம் காரணம், சமாப்திம் பிரதி மங்களம் காரணம் அப்படின்ற நிச்சயமே நமக்கு வரலையே. ஏன் வரல அப்படின்னு கேட்டா, அந்த காரிய காரண பாவ நிச்சயத்துக்கு என்ன தேவைப்படுறது? நமக்கு அன்வய சகச்சார ஞானம் தேவைப்படுறது, வெதிரேக சகச்சார ஞானம் நமக்கு தேவைப்படுறது இல்லையா? இப்போ அன்வய சகச்சாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். காரண சத்வே காரிய சத்துவம் அது இருக்கான்னு இந்த இடத்துல பாருங்க. மங்கள சத்வே சமாப்தி சத்வம் அது இருக்கான்னு பாருங்க. அதான் ஆலோசனை பண்ணி பார்த்தா 1-2 கிரந்தங்கள் இருக்கு. இப்போ தர்க்க சங்கிரகத்துல மங்களம் இருக்கு, சமாப்தியும் இருக்கு. ஓகே, பரவாயில்ல. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கான்னா இல்ல. எந்த இடத்துல இல்ல அப்படின்னு கேட்டா, காதம்பரின்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்துல பார்த்தீங்கன்னா மங்களம் இருக்கு, ஆனா சமாப்தி இல்லை. அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? மங்கள சத்வே சமாப்தி சத்வம் அது தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா சமாப்தியும் பிரதி மங்களம் காரணம் அப்படின்ற காரிய காரண பாவ ஞானம் வரும்னு சொன்னேன் இல்லையா? அது இப்ப இல்லை. எது இல்லை? மங்கள சத்வே சமாப்தி சத்வம் அப்படின்ற அன்வய சகச்சார ஞானம் நமக்கு தெரியல. நமக்கு அன்வய சகச்சார ஞானம் நமக்கு இல்லை. ஏன் இல்லை? மங்கள சத்வேபி சமாப்தி நதிருஷ்யதே புத்திர காதம்பரியாது. மங்களம் இருந்தாலும் சமாப்தி ஆகல, அந்த இடத்துல சமாப்தி கிடைக்கல. அந்த கிரந்தங்கள்ல காதம்பரி அப்படின்னு ஒரு கிரந்தம், காதம்பரி அப்படின்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தங்கள்ல கிடைக்கல. அப்போ என்னாச்சு? மங்கள சத்வே சமாப்தி சத்வம் அப்படின்ற அன்வய சகச்சார ஞானம் நமக்கு வரல. சரியா? இது ஒரு பக்கம். சரி, இது வரலன்னா பரவாயில்ல, வெதிரேக சகச்சார ஞானமாவது இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லையா. வெதிரேக சகச்சாரம்னா என்ன அப்படின்னா, காரணாபாவே காரியாபாவா அப்படின்னு சொல்ற. இதுவும் கிடைக்கல நமக்கு. காரணம் இல்லைன்னு சொன்னா காரியமும் இருக்கக்கூடாது இல்லையா? நான் மங்கள சமாப்தி விஷயத்துல பாருங்க, காரணம் இல்லை. நாஸ்திக கிரந்தங்கள்ல கிரணாவலின்னு ஒரு நாஸ்திக கிரந்தம், ஆஸ்திக கிரந்தமும் கிரணாவலின்னு இருக்கு, ஆனா அதை எடுத்துக்கலங்க. நாஸ்திக கிரந்தம் கிரணாவலின்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்துல மங்களம் இல்லை, ஆனா சமாப்தி இருக்கு. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? மங்களாபாவே சமாப்தி அபாவா அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது இந்த இடத்துல இருக்கான்னு கேட்டா இல்ல. மங்களாபாவேபி சமாப்தி சத்வம் அதுதான் இருக்கு இந்த இடத்துல. அப்போ இதுல நமக்கு என்ன தெரியறது? அன்வய சகச்சார ஞானமும் இல்லை, வெதிரேக சகச்சார ஞானமும் இல்லை. எந்த விஷயத்துல? சமாப்தி மங்கள விஷயத்துல அன்வய சகச்சார ஞானமும் இல்லை, வெதிரேக சகச்சார ஞானமும் இல்லை. அப்ப இது ரெண்டும் இல்லாத பட்சத்துல சமாப்திம் பிரதி மங்களம் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரிய காரண பாவ நிச்சயம் நமக்கு வருமானு கேட்டா வராது. ஏன்? காரிய காரண பாவ நிச்சயம் பிரதி அன்வய சகச்சார ஞானம் வெதிரேக சகச்சார ஞானம் அபேட்சியதே, அது இல்லை இந்த இடத்துல. அப்போ அது இல்லாத பட்சத்துல நீங்க எப்படி தானாவே தீர்மானம் பண்ணிப்பேல் சமாப்தி குறிச்ச மங்களம் காரணம் அப்படின்னு எப்படி வரும்? அந்த மாதிரி நிச்சயம் எப்படி வரும்? வராது இல்லையா? அப்ப வரலேன்னு சொன்னா, காரிய காரண பாவமே இல்லைன்னு சொன்னா, சமாப்தியர்த்தம் மங்களாச்சரணம் கிரியதே, நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம் மங்களம் இட்ட தேவதா நமஸ்காராத்மகம் மங்களம் கிரியதே அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவேல் அப்படின்னு கேக்குறா. இப்போ 2 விஷயம் சொல்லியிருக்கேன்.
அன்வய சகச்சாரம்னு சொன்னா காரண சத்வே காரிய சத்துவம். வெதிரேக சகச்சாரம்னு சொன்னா காரணாபாவே காரியாபாவா. இந்த அன்வய சகச்சார ஞானம் ஏன் வரல அப்படின்னு கேட்டா, காரண சத்வேபி காரியம் நதிருஷ்யதே அப்படின்னு எனக்கூடிய அன்வய வியபிச்சார ஞானமே நமக்கு இருக்கு. இதுக்கு அன்வய வியபிச்சாரம்னு பேர். காரண சத்வேபி காரியாபாவ, காரண சத்வேபி காரியாபாவ அன்வய வியபிச்சாரः. அந்த அன்வய வியபிச்சார ஞானம் நமக்கு இருக்குன்றதுனால அன்வய சகச்சார ஞானம் பிரதிபந்திக்கிறது, அது வரல. அன்வய சகச்சார ஞானம் நமக்கு வராததுனால காரிய காரண பாவ ஞானமும் நமக்கு வராது அப்படின்னு சொல்றான். ஆனா புரிஞ்சுக்கணும், அன்வய சகச்சாரம்னு சொன்னா காரண சத்வே காரிய சத்துவம். அன்வய வியபிச்சாரகான்னு சொன்னா காரண சத்வேபி காரியாபாவா, மங்கள சத்வேபி காதம்பர்யாதவு சமாப்தியபாவா. அப்போ அன்வய வியபிச்சார ஞானமே நமக்கு இருக்கின்றதுனால அன்வய சகச்சார ஞானம் நமக்கு வரல. அன்வய சகச்சார ஞானம் நமக்கு வரலங்கிறதுனால காரிய காரண பாவ ஞானமும் நமக்கு வராது அப்படின்னு சொல்றான். இது ஒண்ணு. வெதிரேக சகச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, காரணாபாவே காரியாபாவா, காரணாபாவே காரியாபாவா, இதுதான் வெதிரேக சகச்சாரா அப்படின்னு சொன்னோம். இதை நாம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுட்டாதான் காரிய காரண பாவ ஞானம் நமக்கு வரும் அப்படின்னு நாம சொன்னோம். அதுவும் இந்த இடத்துல வரலன்னு சொல்லிட்டா. ஏன் வரல? காரணாபாவேபி மங்களாபாவேபி நாஸ்திக கிரந்தாதௌ காரியம் சமாப்தி திருஷ்யதே. அப்போ காரணாபாவேபி காரிய சத்துவம், இதுக்கு பேரு வெதிரேக வியபிச்சாரகான்னு பேரு. காரணாபாவேபி காரிய சத்துவம். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சது? வெதிரேக வியபிச்சார ஞானமே இருக்கு. வெதிரேக வியபிச்சார ஞானம் இருக்கிற பட்சத்துல வெதிரேக சகச்சார ஞானம் வராது. காரணாபாவேபி காரியம் அஸ்தி இதி யஹ ஜானாதி காரணாபாவே காரியாபாவः இது சஹ ஞாத்தும் சக்னோதி வா, நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ வெதிரேக வியபிச்சார ஞானம் வெதிரேக சகச்சார ஞானம் பிரதிபத்னாதி. அப்போ வெதிரேக சகச்சார ஞானம் இல்லைங்கிற பட்சத்துல காரிய காரண பாவம் ஞானமும் வராது அப்படின்னு சொல்றான். அப்போ என்ன கடைசியில என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டா, மங்களம் சமாப்தி காரணம் இது காரிய காரண பாவ நிச்சய அபேட்சதே சேத் அன்வய சகச்சார நிச்சய வெதிரேக சகச்சார நிச்சயச்ச அபேட்சதே. ததஸ்தி வா इति चेत् नास्ति. किमर्थं नास्ति? अन्वय सहचार निश्चय प्रतिबंधक अन्वय व्यभिचार निश्चयः एव वर्तते अस्माकम्. एवमेव व्यतिरेक सहचार निश्चय प्रतिबंधक व्यतिरेक व्यभिचार निश्चयः एव वर्तते. அதனால அன்வய வியபிச்சார நிச்சயமும் வெதிரேக வியபிச்சார நிச்சயமும் இருக்கிறதுனால அன்வய சகச்சார நிச்சயம் அது வெதிரேக சகச்சார நிச்சயம் நமக்கு வராது. அது ரெண்டும் வரலன்னு சொன்னா காரிய காரண பாவ ஞானமும் வராது. காரிய காரண பாவ ஞானமே வரலன்னு சொன்னா நீங்க அதை நிரூபிக்கணும். சமாப்தியர்த்தம் மங்களாச்சரணம் கிரியதே அதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு காரிய காரண பாவ ஞானமே இல்லைன்னு சொன்னா அப்போ ஏதோ ஒன்றுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி ஆச்சு இப்போ. அதனால இது ஒரு பூர்வபக்ஷம் கேட்கிற, அந்த மாதிரி பூர்வபக்ஷிகள் கேட்கிற. அப்போ பதில் சொல்ற, நீங்க தப்பா புரிஞ்சீர்கள். நீங்க என்ன சொல்ல வந்தீர்கள்? காதம்பரின்னு ஒரு கிரந்தம்
அந்த கிரந்தத்துல காரணம் மங்களம் இருக்கு, சமாப்தி இல்லை. அதனால அன்வய விபச்சாரம் இருக்கு. அன்வய விபச்சாரம் இருக்குன்றதுனால அன்வய சகச்சாரமானது அங்க கிடைக்கல. அது கிடைக்காதனால அது தெரிஞ்சுக்க முடியல. அது தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா காரிய காரண பாவ ஞானம் வராது அப்படின்னு நீங்க சொன்ன இல்லையா? அதுக்கு சொல்றான், அன்வய விபிச்சாரா நைவ பவதி தத்ர. அந்த இடத்துல அன்வய விசாரம்ன்றதே சம்பவிக்காது. ஏன் சம்பவிக்காது அப்படின்னு கேட்டா, காரண சத்தேபி காரியாபாவா. காரணம் மங்களம் இருக்கு காதம்பரியில, சமாப்தியானது வரல அப்படின்னு சொன்னான் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா, இப்போ பாருங்க, ஒரு கட்டம். இந்த கட்டம் வேணும்னு சொன்னா குலாலன் வேணும், கபாலம் வேணும், சக்கரம் வேணும், தண்டம் வேணும், அதெல்லாம் வேணும். இப்போ எங்க காலத்துல வெறும் தண்டம் மட்டும் இருக்கு. உடனே தண்டம் இருக்கு, கட்டம் வரணும் இல்லையா? வரலையே. அதனால இந்த இடத்துல தண்டம் கட்டத்துக்கு காரணம்னு சொல்ல முடியாது அப்படின்னு யாராவது கேட்பாளா? உடனே என்ன பதில் சொல்லுவா? வெறும் தண்டத்தை மட்டும் வச்சுட்டு கடத்தை பண்ண முடியாது, மீதி காரணங்கள்லாம் இருக்கான்னு பார்க்கணும். சக்கரம், குலாலகா, கபாலம், இந்த மீதி காரணங்கள்லாம் இருந்து தண்டமும் இருந்து காரியம் வரலேன்னு சொன்னா இப்போ நீங்க அன்வய விபச்சாரத்தை சங்க பண்ணலாம். வெறும் ஆத்துல தண்டம் மட்டும் இருக்கு, கடம் வரலையே அப்படின்னு கேட்டு இந்த தண்டம் அன்வய விபச்சாரி, அதனால தண்டம் கடத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னு தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டுன்னு வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கான். இப்போ நீங்க வெறும் மங்களம் இருக்கு, அதாவது சமாப்தி வரலன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி கிடையாது. மங்களம் இருக்கு, மீதி காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா விக்னத்வம்சா. விக்னம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, சமாப்திக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு பாப விசேஷத்துக்கு பேரு விக்னஹான்னு பேரு. சமாப்தி பிரதிபந்தக துரித விசேஷ விக்னஹா. சமாப்திய பிரதிபந்தம் பண்ணக்கூடிய ஒரு பாப விசேஷம், அதுக்கு பேரு விக்னஹான்னு பேரு. இந்த விக்னத்வம்சமும் இருக்கணும், மங்களம் இருக்கணும், அதோட சேர்ந்த மாதிரி விக்னங்களுடைய துவம்சமும் இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சமாப்தி வரும். வெறும் மங்களம் இருக்கு, மங்களம் மங்களம் இருக்கு, இஷ்ட தேவதா நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த வெறும் அதை வச்சுண்டு சமாப்தி வரலையேன்னா நடக்காது. எப்படி நம்மாத்துல வெறும் தண்டத்தை வச்சுண்டு சக்கர குலாலாதிகள் இல்லைன்னு சொன்னா கட்டம் வரலையேன்னா வராது. மீதி காரணங்களும் தேவைப்படுறது இல்லையா? அந்த மாதிரி மங்களாச்சரணம் பண்ணிட்டு எனக்கு சமாப்தி வரலையேன்னா வராது. அந்த சமாப்திக்கு பிரதிபந்தமாக இருக்கக்கூடிய இந்த பாப விசேஷங்கள்லாம் அழியணும், அதனுடைய துவம்சம் ஏற்படணும். அது ஏற்பட்டுடுதுன்னு சொன்னா அப்ப சமாப்தி வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல காதம்பரி கிரந்தத்துல வெறும் நீங்க மங்களத்தை மட்டும் வச்சுண்டு அன்வய விபச்சாரம் சங்க பண்ணு, அப்படி பண்ணக்கூடாது. மீதி காரணங்கள் இருக்கான்னு பார்த்தா இல்லை, அந்த விக்னத்வம்சம்ன்றது இல்லை. அது இல்லாததுனால அந்த இடத்துல சமாப்தி இல்லையே தவிர்த்து மங்களம் இருந்தும் சமாப்தி ஆகலையேன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்றான். அதுதான் காதம்பர்யாதௌ விக்னபாகுல்யாத் சமாப்திய பாவா அப்படின்னு ஒரு பங்கி தீபிகையில.
காதம்பரி கிரந்தாதௌ விக்னானாம் பாகுல்யமஸ்தி. இது ஒரு சின்ன ஒரு மேற்கொண்டு ஒரு விசாரம் பண்ணணும். இப்போ சமாப்திக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு பாப விசேஷங்கள் அது இருந்ததுன்னா சமாப்தி வராது. சரி, அதை போறதுக்காக தான் நான் மங்களமே பண்ணோம். அது மங்களம் பண்ணியாச்சுன்னு சொன்னா அது போயிருக்கணும் இல்லையா? அது போயிடுதுன்னு சொன்னா சமாப்தி வர போறது. நீங்க என்ன சொல்றீங்க? மங்களம் மண்ணேல் அது இருக்கு, அதே சமயத்துல சமாப்திக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய பாப விசேஷங்களும் இருக்குன்னு சொன்னா இப்போ மங்களம் எதுக்காக பண்றோம் நாம அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதுக்கு பதில் சொல்றா. உங்ககிட்ட இப்போ இந்த சமாப்திய பிரதிபந்தம் பண்ணக்கூடிய பாப விசேஷங்கள் ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க பண்ண மங்களத்தினால ஒரு 3-4 அந்த பாப விசேஷங்கள் போயிடுது. மீதி ஒரு 6-7 பாப விசேஷங்கள் அப்படியே இருக்கு. அதனால உங்களுக்கு சமாப்தி வரல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வெறும் மங்களாச்சரணம் பண்ண போறாது, இருக்கக்கூடிய விக்னங்கள் அனைத்தும் போகிற மாதிரி பலவத்தரம் மங்களம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. அப்போ வெறும் மங்களம் காரணமாக சொல்லல, பலவத்தரம் மங்களம் காரணம். சமாப்திக்கு என்ன காரணம் கேட்டா பலவத்தரம் மங்களம் காரணம், ரொம்ப பலமான மங்களம் காரணம். வெறுமனே மங்களம் காரணம் சொல்றது இல்ல, சமாப்திம் பிரதி பலவத்தரம் மங்களம் காரணம். பலவத்தரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மங்களம் காரணம். இப்ப நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? காரணம் இருந்தும் காரியம் நடக்கல, அதனால அன்வய விபிச்சாரம்னு சங்க பண்ண இல்லையா? இப்ப சமாதானம் என்ன? சமாப்திக்கு வெறும் மங்களம் காரணம் இல்ல, பலவத்தரம் மங்களம் காரணம். அப்ப இந்த காதம்பரி கிரந்தத்துல பலவத்தரம் மங்களம் இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப காரணம் இல்ல, அதனால காரியம் இல்லை. நீங்க அன்வய விசாரம் எப்ப சங்க பண்ணலாம்? காரணம் இருந்தும் காரியம் இல்லைன்னு சொன்னா அன்வய விசாரத்தை சங்க பண்ணலாம். ஆனா இப்ப நாம என்ன சொல்றோம்? சமாதானம் காரணமே இல்லை இந்த இடத்துல. பலவத்தரம் மங்களம் பிரகிருத்தே காதம்பரி கிரந்தாதோ நாஸ்தி, அத்தः சமாப்திரபி ந பவதி தத்ர காரணாபாவாத் காரியாபாவः. காரணசப்தே காரியாபாவः இது ந காரணாபாவாத் காரியாபாவः. அதனால நமக்கு இந்த இடத்துல அன்வய விபிச்சாரமானது சம்பவிக்கல. விதிரேக விபிச்சாரம் சொன்னமே, அது இருக்கோ இல்லையோ? அதனால நீங்க காரிய காரண பாவனைக்கியம் வரல, அதனால சமாப்திக்கு மங்களம் காரணம் கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம் நிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டா விதிரேக விபிச்சாரமும் கிடையாது இந்த இடத்துல. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டா, இவர் இந்த ஜென்மத்துல மங்களம் பண்ணல, முன்னாடி ஜென்மத்துல பண்ணிருக்கலாம் இல்லையா? அதனுடைய பலன்தான் இப்போ இந்த ஜென்மத்துல சமாப்தி கிடைச்சது. அப்போ சமாப்திம் பிரதி மங்களம் காரணம் இத்துக்தௌ காரியம் திருஷ்டுவா காரணம் அனுமீயத்தை அஸ்மாபிः. யதா காரியேன காரணானுமானம்னு சொல்லுவா. எடுத்து காரியேன காரண அனுமானம் அப்படின்னு சொல்லுவா. என்ன தாத்பரியம் அப்படின்னா, ஒருத்தர் ராத்திரி ஆத்துக்குள்ளே தூங்கிட்டு இருந்தார். ஆத்தால எழுந்து பார்த்தா வெளியில எல்லாம் ஒரே கார் பார்க்கிங் எல்லாம் ஜலம், அந்த முட்டி வரையும் நிக்கிறது அந்த ஜலம். என்ன என்ன யோசனை பண்றார்? ராத்திரி எல்லாம் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றார். அந்த வெளியில இருக்கக்கூடிய ஜலம் பார்த்துட்டு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றார். காரியத்தை வச்சுண்டு காரணத்தை அனுமானம் பண்றார். அந்த மாதிரி இந்த இடத்துல சமாப்தி காரியம், மங்களம் காரணம். இந்த நாஸ்திகர் இந்த கிரந்தத்துல இப்போ மங்களம் பண்ணல அப்படின்னு நமக்கு தெரியறது. ஆனா காரியம் சமாப்தி இருக்கிறத வச்சுண்டு அதுக்கு காரணமான மங்களமும்
இந்த இடத்துல இருந்துதான் ஆகணும் அப்படின்னு தீர்மானத்துக்கு வரும். ஆனா இல்லையே இப்போ அப்படின்னு கேட்டா, இப்போ இல்லைன்னா என்ன, இதுக்கு முன்னாடி எப்பயோ பண்ணிருக்கலாம் அவர், அதனுடைய பலன் தான் இப்ப சமாப்தி இந்த கிரந்தத்துக்கு பாயிருக்கு அப்படின்னு சமாதானம் சொல்றான். நாஸ்திக கிரந்தாதௌ கிரந்தாத் பகிரேவ கிருதம் மங்களம். இந்த கிரந்தத்துல மங்களம் இல்லைன்னா என்ன, பகிஹி கிரந்தாத் பகிஹி மங்களம் கிருதம், அதாவது ஜன்மாந்தரே மங்களம் கிருதம் தஜ்ஜன்யா சமாப்திரேவ இதானும் திருஷ்யதே. அப்ப என்ன தெரிஞ்சது வந்து, காரணாபாவேபி காரணம் மங்களம் இல்லைன்னு சொன்னா கூட காரியம் இந்த நாஸ்திக கிரந்தத்துல சமாப்தியானது இருக்கே அப்படின்னு அன்வய வத்திரேக விபச்சாரத்தை சங்க பண்ணான் முன்னாடி. இப்ப நாம என்ன சமாதானம் சொல்றோம், காரணம் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன், காரணம் இருக்கே, ஜென்மாந்தரியம் மங்களம் இருக்கு இல்லையா, அது இருக்கிறதுனால காரியம் சமாப்தி இருக்கு. காரணாபாவேபி காரிய சத்துவம் அப்படின்ற வத்திரேக விபச்சாரம் இங்க சம்பவிக்கல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டா, அன்வய வியபிச்சாரமும் கிடையாது, வத்திரேக வியபிச்சாரமும் கிடையாது. அதனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அன்வய சகச்சார ஞானம் வர்றது, வத்திரேக சகச்சார ஞானம் வர்றது. இது ரெண்டு இருக்கிறதுனால சமாப்திம் பிரதி மங்களம் காரணம் அப்படின்ற காரிய காரண பாவ ஞானமும் நமக்கு சுலபமாக கிடைக்கிறது. அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, சமாப்தியர்த்தம் மங்களம் கர்த்தும் சக்கியதே அப்படின்னு சமாதானம் சொல்றான். இதுவரையும் ஒரு விசாரம். இப்போ அந்த சிகீர்ஷிதஸ்ய கிரந்தஸ்ய நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம் மங்களம் கிரியதே அப்படின்ற இடத்துல நமக்கு ஒரு விசாரம் வந்தது. சமாப்தியர்த்தம் மங்களம் கிரியத்தேன்னா மங்களம் காரணம், சமாப்தி காரியம்னு தெரியறது. இது ரெண்டுமே காரிய காரண பாவ நிச்சயமே நமக்கு வரலையே அப்படின்னு ஒரு விசாரம் வந்து அந்த விசாரத்தை முடிச்சாச்சு. இப்போ இது ஆகட்டும். இப்போ மங்களம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம், மங்களம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சமாப்திக்காகவே வச்சுக்கோங்க, சமாப்திக்காக மங்களத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம். இப்போ ஸ்வர்க்கத்துக்காக தரிச பூர்ணமாக யாகம் பண்ணணும் அப்படின்னா சொர்க்கத்துக்காக பண்ணுங்க, சொர்க்கத்துக்காக தரிச பூர்ணமாக யாகம் தான் பண்ணணும் எங்க சொல்லியிருக்கு, அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், வேதம் சொல்லியிருக்கே தரிச பூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோ எஜேதா அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கே. அப்ப வேதம் தான் பிரமாணம், வேதத்தினால சொல்லப்பட்டிருக்கு தரிச பூர்ணமாக யாகம் பண்ணணும் அப்படின்னு வேதத்தினால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம் மங்களம் கர்த்தவியம் அப்படின்னு எங்க சொல்லியிருக்குன்னா வேதம் தான் சொல்லியிருக்குன்னு சொல்ற. அதுக்கு ஒரு அனுமான பிரயோகம் சொல்றான். மங்களம் வேதபோதித கர்த்தவியதாக்கம் அலௌகிக அவிகீத சிஷ்டாச்சார விஷயத்வாத் தரிசாதிவத். இத சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அனுமானம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஒரு அனுமான பிரயோகம் சொன்ன உடனே நாம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி சமன்வயம் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரக்ரியா ஒன்று இருக்கு, ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ரூல் ஒன்று இருக்கு. அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அந்த அனுமானம், இனிமேல் வரக்கூடிய அனுமானங்களோ இல்லை வேதாந்த கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய அனுமானங்களோ நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஒரு பிரசித்தமான அனுமானம், பர்வதः வன்னிமான் தூமாத் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். அனுமான பிரயோகம் சொல்றச்ச 4 அம்சங்கள் சொல்லணும். பக்ஷத்தை சொல்லணும், சாத்தியத்தை சொல்லணும்,
ஹேதுவை சொல்லணும், திருஷ்டாந்தத்தை சொல்லணும். அப்ப எப்படி அனுமான பிரயோகம் பண்றது அப்படின்னு கேட்டா, பர்வதா வன்னிமான் தூமாத் யதா மகானசம். இதுதான் அனுமான பிரயோகத்தினுடைய ஸ்வரூபம். பக்ஷம் சாத்தியம் ஹேதுஹு திருஷ்டாந்த அப்படின்னு இருக்கு. இந்த திருஷ்டாந்தம் வர்றச்சு அதுல ஒரு 2 திருஷ்டாந்தம் சொல்றான் நம்ம தார்க்கிகால். அன்வய திருஷ்டாந்தம்னு ஒண்ணு, வெதிரேக திருஷ்டாந்தம்னு ஒண்ணு. 2 திருஷ்டாந்தங்கள் சொல்றான். முதல்ல திருப்பி இன்னொரு முறை சொல்றேன் அனுமான பிரயோகத்தை. பர்வதா வன்னிமான் தூமாத் யதா மகானசம் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல பர்வதா அப்படிங்கிறது பக்ஷா, வன்னிஹி வன்னிமான்னு சப்த பிரயோகம் பண்ணணும். அது மேல தொப்பிரத்தையத்தை சேர்த்துண்டு வன்னிமத்வம் வன்னிமான் அப்படின்ற சப்தத்து மேல தொப்பிரத்தையும் வச்சா வன்னிமத்வம்னு ஆயிரும். அந்த வன்னிமத்வம் வன்னிரேவா தத்வத்வம் ததேவா அப்படின்ற நியாயத்தினால வன்னிமத்வம் வன்னிரேவா. அப்போ சாத்தியம் என்ன அப்படின்னு கேட்ட வன்னிஹி. அடுத்தது தூமாத் அப்படின்றது ஹேது வாக்கியம், ஹேதுவை சொல்லக்கூடிய வாக்கியம். அப்போ ஹேது என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஹேது வாக்கியம் கேட்கறச்ச பஞ்சம்யந்தமா சொல்லி முடிக்கணும். ஹேதுஹு என்னன்னு கேட்டா தூமஹா அவ்வளவுதான் சொல்லணும். சாத்தியம் சாத்திய வச்சனம் என்ன, சாத்தியத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் என்னன்னு கேட்டா வன்னிமான் கடவான் பட்டவான் அப்படின்னு மதுப்போ வத்துப்போ அந்த அந்தத்தை வச்சு சொல்லணும். அது சாத்தியத்தை சொல்லக்கூடிய வச்சனம். சாத்தியம் என்னன்னு கேட்டா வன்னிஹி அவ்வளவுதான் சொல்லணும். சரி, பக்ஷா சாத்தியம் ஹேதுஹு திருஷ்டாந்த, இந்த 4த்தையும் நன்னா தெரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி சப்த பிரயோகங்கள் பண்ணிட்டே வரணும். பர்வதா வன்னிமான் தூமாத் யதா மகானசம் அப்படின்னு சொல்லணும். யதா மகானசம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல மகானசவத் அப்படியாவது சொல்லணும். யதா மகானசவத்துன்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. யதா மகானசம் அப்படியாவது சொல்லுங்க, இல்ல மகானசவத் அப்படியாவது சொல்லுங்க. இது ஒரு விஷயம். இப்போ பக்ஷஹான்னா என்ன அர்த்தம் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாத்தியம்னா என்ன அர்த்தம், ஹேதுஹுன்னா என்ன அர்த்தம், திருஷ்டாந்தம்னா என்ன அர்த்தம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ பக்ஷஹா அப்படின்னா நாம ஏதோ ஒரு ஹேத்துவை வச்சுண்டு ஒரு சாத்தியத்தை சாதிப்போம் இல்லையா. இந்த ஹேத்துவை வச்சுண்டு தூமத்தை வச்சுண்டு நெருப்பு இருக்கு அப்படின்னு நாம சாதிக்கிறோம். நெருப்பு இருக்கு அப்படின்னு சாதிக்கிறோம் இல்லையா, எங்க இருக்குன்னு சாதிக்கிறோமோ அதுதான் பட்சம். ஹேதுனா சாத்தியம் குத்திர சாத்தியதே சஹ பக்ஷஹா, தூமேன ஹேதுனா வன்னிஹி யத்ர சாத்தியதே சஹ பக்ஷஹா அப்படின்னு சொல்றான். அதாவது தூமம் எனக்கூடிய ஹேத்துவை வச்சுண்டு வன்னிய எங்க நீங்க சாதிக்கிறீங்களோ, பர்வதத்துல சாதிக்கிறீங்களோ அந்த பர்வதம் தான் பக்ஷகான்னு பேர். இது பக்ஷத்தினுடைய ஒரு பரிச்சயம். ஹேத்துவை வச்சுண்டு தூமத்தை வச்சுண்டு பர்வதத்துல ஏதோ ஒண்ணு சாதிக்கிறீங்களோ இல்லையோ அதுதான் சாத்தியம்னு பேர். ஹேதுனா எது சாத்தியதே தது சாத்தியம். धूमेन किं साध्यते अत्र वह्निः साध्यते, अतः वह्निः अत्र साध्यम् इति उच्यते. இது இரண்டாவது விஷயம். पर्वते वह्निः येन साध्यते सः हेतुः इति उच्यते. எதை வச்சுண்டு நீங்க பர்வதத்துல வன்னி இருக்குன்னு வியவஸ்தாபிக்கிறீங்களோ அது ஹேதுன்னு பேர். இதுவரையும் பக்ஷம் சாத்தியம் ஹேதுஹு அப்படின்ற விஷயம் முடிஞ்சது. இப்ப திருஷ்டாந்தத்துக்கு வருவோம். திருஷ்டாந்தம்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த எக்ஸாம்பிள் ரெண்டு விதம். அன்வய திருஷ்டாந்தா, வெதிரேக திருஷ்டாந்தா அப்படின்னு பேர். அன்வய திருஷ்டாந்தம் ஒரு உதாரணம் பார்க்கலாம், வெதிரேக திருஷ்டாந்தம் ஒரு உதாரணம் பார்க்கலாம். அன்வய திருஷ்டாந்தத்துக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா மகானசம். மகானசம்னா பாக்கசாலா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன், அதுதான் இந்த இடத்துல அன்வய திருஷ்டாந்தான்னு பேர். வெதிரேக திருஷ்டாந்தம் அது என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா ஹ்ரதஹா. ஹ்ரதஹான்னு சொல்றான். ஹ்ரதஹான்னா ஒரு ஏரியோ குளமோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜலஸ்தானம், ஜலம் நிறைய இருக்கக்கூடிய இடம், அது ஹ்ரதஹான்னு பேர். இது வெதிரேக திருஷ்டாந்தம்னு சொல்றான். ஏன் இப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா மகானசத்தை எடுத்துக்கோங்க. அன்வய திருஷ்டாந்தம் மகானசம். எங்கெல்லாம் ஹேத்து இருக்கோ அது அப்புறம் அது இப்ப மகானசம் பாருங்க. மகானசத்துல ஹேத்து தூமம் இருக்கா இல்லையா? நம்ம மாத்து கிச்சன்ல விறகு அடுப்பு போட்டு விறகெல்லாம் போட்டு ஒரு சமையல் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சாப்பாடு பண்றோம். அப்போ புகை வருமா வராத? நம்ம மாத்துல வரும். அப்போ தூமஹா மகானசே அஸ்தி, यत्र धूमः अस्ति तत्र अवश्यं वह्निः भवत्येव, वह्निं विना धूमस्य निष्पत्तिर्नैव भवति, तर्हि यत्र धूमः तत्र अग्निः. இப்போ மகானசத்தை பார்த்தோம். மகானசே धूमः अस्ति, वह्निरपि अस्ति. அப்போ மகானசம்ன்றது அன்வய திருஷ்டாந்தம் அப்படின்னு பேர். வெதிரேக திருஷ்டாந்தம் எங்க சாத்தியம் இல்லையோ, வன்னி இல்லையோ, அங்க ஹேத்துவம் இல்லைன்னு சொன்னா அது வெதிரேக திருஷ்டாந்தமாக எடுத்துக்கப்படும். இப்போ ஹரதம் பாருங்க, அந்த ஜலாசயம் ஜலஸ்தானம் எடுத்துக்கோங்க, அங்க சாத்தியம் இல்லை, வன்னி இல்லை, அதே மாதிரி தூமமும் இல்லை அந்த இடத்துல. அப்போ அது வெதிரேக திருஷ்டாந்தம். ஹரதம்ன்றது வெதிரேக திருஷ்டாந்தம். அந்தந்த அனுமானத்துல அன்வய திருஷ்டாந்தம் வெதிரேக திருஷ்டாந்தம் பார்த்து ஜாகிரதையா பிரயோகம் பண்ணணும். இந்த அனுமானத்துல பர்வதோ வன்னிமான் தூமாதுன்ற இடத்துல ரெண்டு திருஷ்டாந்தமும் கிடைக்கிறது நமக்கு. அன்வய திருஷ்டாந்தமும் கிடைக்கிறது, வெதிரேக திருஷ்டாந்தமும் கிடைக்கிறது. அதனால நீங்க அன்வய திருஷ்டாந்தம் சொல்றச்சு எப்படி சொல்லணும்? பர்வதः வன்னிமான் தூமாத் யதா மகானசம் அப்படின்னு சொல்லணும். வெதிரேக திருஷ்டாந்தம் சொல்றச்ச பர்வதः வன்னிமான் தூமாத் என்னைவம் தன்னைவம் யதா ஹ்ரதஹா அப்படின்னு சொல்லணும். எது ந ஏவம் தத்து ந ஏவம் அப்படின்னு அர்த்தம். ஏவம்ன்றதுக்கு சாத்தியவத்துன்னு அர்த்தம். பிரதம எது ந ஏவம், எது ந ஏவம் அப்படின்னு இருக்கோ இல்லையா? அந்த எதுன்னா ஹ்ரதஹா, ந ஏவம் ந சாத்தியவது, ஏவமேவ தத் ஹ்ரதஹா ந ஏவம் ந ஹேதுமத். அதாவது ஹ்ரதஹா ந வன்னிமான், ஹ்ரதஹா ந தூமமான், ஹ்ரதஹா வன்யபாவான், ஹ்ரதஹா தூமாபாவான். அதுதான் நாம் எப்படி சொன்னோம்? ஹ்ரதே வன்யபாவஹ, ஹ்ரதே தூமாபாவஹ, யத்ர சாத்தியாபாவஹ தத்ர ஹேத்வபாவஹ அஸ்தி சேத் தஹ திருஷ்டாந்தः வெதிரேக திருஷ்டாந்தः, யத்ர ஹேதுः தத்ர சாத்தியமஸ்தி சேத் தஹ திருஷ்டாந்தः அன்வய திருஷ்டாந்தः அப்படின்னு பேர். இப்போ பர்வதः வன்னிமான் தூமாத் யதா மகானசம் அப்படின்னு சொல்றச்ச அன்வய திருஷ்டாந்தமும் சொல்றோம், வெதிரேக திருஷ்டாந்தமும் சொல்றோம் இந்த அனுமானத்தில். இப்படி அந்தந்த அனுமானங்களை நம்ம ஒரு 4-5 அனுமானங்கள் பிராக்டிஸ் பண்ணி அதில் அன்வய திருஷ்டாந்தம் என்ன வெதிரேக திருஷ்டாந்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது நல்லா பலம் வந்துடுத்துன்னு சொன்னால் இந்த தர்க்க தீபிகையில் நிறைய அனுமானங்கள் வரப்போகிறது. அதெல்லாம் நீங்கள் சுலபமாக எடுத்து சொல்லலாம். இன்னைக்கு இந்த பாடம் இங்கே வச்சுட்டுலாம். அடுத்த பாட்டத்தில் அந்த மங்களம் ஏன் பண்ணணும் அப்படின்றதுக்கு அனுமானம் சொல்லியிருக்கா. அந்த அனுமானத்தை நாம உபபாதனம் பண்ணி இதே மாதிரி பக்ஷம் சாத்தியம் ஹேதுகு திருஷ்டாந்தா அது சொல்லி சமன்வயப்படுத்தி பார்த்து புரிஞ்சுக்கணும். இது அடுத்த வாரம் நாம பார்க்கலாம்.
இங்க வச்சுடலான்னு